இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது வந்து காளான் பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டூர் கொளத்தூர் சைடு காளான் மஷ்ரூம் ஃபார்ம் இருக்குது. இங்கே வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தென்னங்கீத்து அது வந்து இவங்க போட்டுட்டு இருந்தாங்க. வருஷம் 1½ வருஷத்துக்கு ஒரு டைம் அவங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீட் வாங்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 2½ இயர்ஸாக வந்து நல்லா போயிட்டுருக்கு. கீத்து அவங்க சேஞ்ச் பண்ணதில்ல. பார்த்தீங்கன்னா ஷெட்டை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து ஹீட்டும் வந்து நமக்கு இப்போ முன்ன விட இப்போ இது கம்மியாக தான் வருது. இப்போ காளான் பண்ணைக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. டெம்பரேச்சர் வந்து ஒரு கரெக்டான ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது நீங்கள் ஷெட்டை பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு போட்டது தான் இந்த தென்னங்கீத்து. சரிங்க. அது இப்போ இந்த தென்னங்கீத்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தென்னங்கீத்து மட்டும் வச்சுருக்காங்க. தென்னங்கீத்து மட்டும் தான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. சரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் போட்டதுக்கப்புறம் தென்னங்கீத்து வந்து அவங்க 1½ இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுற அவசியம் இல்லாமல் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காளான் பண்ணை வந்து முக்கியமாக நமக்கு தேவையை வந்து ஹீட் வந்து உள்ளே வரக்கூடாது. ஹீட்டும் டோட்டலி ரெடியூஸ் ஆகணும். டெம்பரேச்சர் வந்து நம்ம கரெக்டான அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஷீட் போட்டதுக்கப்புறம் நல்லா அவங்க டெம்பரேச்சர் கரெக்டான ஒரு லெவலில் இருக்குது, நல்ல ஒரு க்ரோத் இருக்குது காளான்லன்னு சொல்லியிருக்காங்க. காளான் பண்ணையை பொறுத்தவரைக்கும் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரும் கரெக்டாக இருக்கணும், வெளிச்சமும் உள்ளே வரக்கூடாது, ஃபுல்லாக வந்து நமக்கு பிளாக்கீஸாக உள்ளே இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம கீத்து போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஷீட் போடுறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணி ஆகுது. இப்போ எவ்வளோ ஹீட் வருது, அதாவது வெயில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதே நம்ம பண்ணைகள் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு டெம்பரேச்சர் வந்து நல்லா கூலிங்காக எவ்வளோ ஒரு டார்க்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா வீடியோவில் பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 22க்கு 35 இருக்குது. 35 இருக்குது. இது டோட்டலாகவே வந்து அவங்க வாங்கின ஷீட்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6800 அந்த ரேஞ்சு தான் வந்தது. 7000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக. நம்ம சிம்பிளாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சிக்கலாம்.